அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து யா அல்லாஹ் என்னை விலக்கிறாதங்கிற துஆவத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலேயும் மாலையிலேயும் ஓதுனாங்க. யா அல்லாஹ் மேலிருந்து பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் கீழிருந்து பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய இடதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய வலதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய முன்னால் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய பின்னால் பாதுகாத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஓதக்கூடிய துஆக்கள்ல மிக முக்கியமான துஆ அது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிரமத்தின் போது வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஃபாத்திமா இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓது. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக், அஸ்தகீது பிரஹ்மதிக், உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன், பாவ மன்னிப்பை தேடுகிறேன், பாதுகாப்பை தேடுகிறேன். அஸ்தகீது பிரஹ்மதிக் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்ல, என்னுடைய முழுமை அனைத்தையும் சீராக்கி விடு. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அல்லாஹு அக்பர். என்னை என் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே. நான் என்ற ஒன்றும் இல்லையா அல்ல, நீ என்னை விட்டு விலகிட்டா என்ன செய்ய முடியும்? அந்த கண் சிமிட்ட நேரத்தில் கூட என் கூட இருந்துரு. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அல்லாஹ் என்னை விட்டு விலகிறாத, எப்போதும் என்னோட இரு, எப்போதும் என்னோட இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டே இரு. இன்னல்லாஹ கரீபுன் முஜீப். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அல்லாஹ் கரீப், அல்லாஹ் முஜீப். அல்லாஹ் உங்களுக்கு அருகாமையில் இருப்பவன், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன். அல்லாஹ்வை எப்போ அருகாமையில் வச்சிருக்கோமோ அப்போ அல்லாஹ் அழைத்தால் பதில் அளிப்பான். அவ்வளவுதான்.